ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். எவ்வளோ பிரச்சனையான சமயத்துல எல்லாம் சிவா கூட நான் இருந்திருக்கேன்ப்பா. பதட்டப்படவே மாட்டாரு. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே எல்லா விஷயத்தையும் லைட்டா எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பாரு. ஆனா இப்ப போன்ல பேசினப்போ அவரோட குரல்ல எவ்வளவு வருத்தம் தெரியுமா? எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. உலகத்துல யாருக்குமே அம்மா கொண்டுனா மனசு பதறி போகத்தனமா செய்யும். அதுலயும் சிவா அப்பா இல்லாம அம்மா கிட்டே வளர்ந்த புள்ள. ஒரு அம்மா பெரிய ஆபத்துல இருந்திருக்காங்க, பெரிய ஆபரேஷனை கடந்து வந்திருக்காங்க. வருத்தம் இருக்கத்தானமா செய்யும். அப்பா, நான் கொஞ்சம் நிறையவே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எத்தனை நாள் சிவா கூட இருக்க முடியுமோ இருந்துட்டு வரேன். என்னோட நெருக்கடியான சமயத்துல எல்லாம் கூட இருந்தவர். அவரை இந்த சமயத்துல என்னால உடனே விட்டுட்டு வந்துட முடியாது. பரவாயில்லம்மா, நீ கொஞ்ச நாள் கூட இருந்துட்டு தான் வா. ஆனா நான் உடனே கிளம்பிடுறேம்மா. ஹலோ, வணக்கம் பிரசிடண்ட் ஐயா, நான் விஏஓ பேசுறேன். சொல்லுங்க சிவலிங்கம். வர்றதா சொல்லியிருந்தீங்க, வரல? வர்றதா தான் இருந்துச்சு. நான் இங்கே இருந்து நம்ம ஊர் விஷயமா பார்த்துட்டு இருந்தேன் பாருங்க. அதனால வேலையை ஆரம்பிக்கலான்னு கலெக்டரே சொல்லிட்டாருங்க ஐயா. இன்னைக்கு நேரம் நம்ம ஊருக்கே வராருங்க ஐயா. அதனால நான் போய் கூப்பிட்டு வர போறேன். அதனால தான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். ஓ அப்படியா? ஆமாங்க ஐயா, நீங்க இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா நான் சென்னை கிளம்பிட்டு இருக்கேன். ஐயா, நீங்க முயற்சி பண்ணி நடக்கிற வேலை இது. அதனால நீங்க இருந்தா தான் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, கலெக்டரே உங்களை முக்கியமா பார்க்கணும்னு சொன்னாரு. அதனாலதான் ஐயா சொல்றேன். அடடா, இப்படி ஒரு முக்கியமான சமயத்துல எனக்கு ஒரு வேலை மாட்டிக்கிச்சே. நான் அவசரமா சென்னைக்கு வேற போகணும் சிவலிங்கம். ஐயா, என்னங்க ஐயா சொல்றீங்க? சரி, 5 நிமிஷத்துல நான் உங்களை கூப்பிடுறேன். ஓகேங்க ஐயா. என்னப்பா? அது ஒண்ணும் இல்லம்மா, நம்ம ஊருக்கு அம்மா எல்லாம் டூர் வர்றதுக்காக கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருந்தோம்ல, அது சாங்ஷன் ஆயிடுச்சாமா. அந்த வேலையை துவக்கி வைக்கிறதுக்காக கலெக்டரே நம்ம ஊருக்கு வராராம். அதான் விவோ ஃபோன் பண்ணி என்ன வர சொல்றாரு. அது இல்லாம கலெக்டர் என்ன பார்க்கணும்னு சொல்றாராமா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்பா, சென்னைக்கு நான் போறதுதான் முக்கியம். நான் தான் சிவா கூட இருக்கணும். நீங்க அப்புறம் கூட வந்து பாத்துக்கலாம். அதனால நீங்க இருந்து ஊர் வேலையெல்லாம் பாருங்க. நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, நான் வந்தா சிவா அம்மாவையும் பார்த்துட்டு அப்படியே உங்க கல்யாண விஷயத்தையும் பேசிட்டு வரலாம்னு நினைச்சேன். அப்பா, இந்த சமயம் நிச்சயமா சிவா கல்யாணத்தை பத்தி பேசுற மனநிலையில இருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்ப பேசுறது சரியா இருக்காதுப்பா. அவங்க அம்மா நல்லபடியா குணமாய் வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ட்ரெயினுக்கு நேரம் ஆச்சுப்பா. ஆமாம்மா, நீ சொல்றதும் சரிதான். அடுத்த வாரம் நான் பேசுறேன். இப்ப நீ மட்டும் போயிட்டு வாமா. சரிப்பா, நான் கிளம்புறேன். வாமா, உன்னை பஸ் ஏத்தி விட்டு வரேன். வா. நல்ல வேலைக்கு அலாரம் வச்சேன். அத்தைக்கு வெறும் வயிற்றுல காலையில ஒரு மாத்திரை போடணும்னு சொன்னாங்க. அது இப்ப போட்டாதான் கரெக்டா இருக்கும். இதுல எந்த மாத்திரை கொடுக்கறதுன்னு தெரியலையே. மாமா கிட்ட கேப்போம். மாமா, 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 மாமா. கார் இல்லையே. மாமா, மாமா, ஷூ இங்கதான் இருக்கு. ஆனா அத்தை,
அத்தை மாமாவை காணோம் அத்தை. எங்கேயாவது வெளியே போயிருப்பாமா? இல்ல அத்தை, ஷூ வீட்ல தானே இருக்கு. ஆனா காரை காணோம். இவ்ளோ சீக்கிரமா கார் எடுத்துட்டு எங்க போயிருக்கான்? சொல்லாம கொல்லாம எங்க போயிருப்பான்னு தெரியலையே. ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? அபி வர்றதுக்கு இன்னும் 5 minutes இருக்கு. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லவா? நம்ம மடாதிபதி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்காரு. அவரே சிவா இருக்காருல்ல, அவரையே கல்யாணம் பண்ணிக்கோ. லலிதாம்பிகை தான் சிவாவை உனக்காக அனுப்பி வச்ச பையன்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷம் சிவா. அப்பாவும் சிவா கிட்ட உடனே பேசு, நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் பேசி முடிச்சுட்டு வந்துருவோம்னு சொன்னாரு. சிவா, நான் இங்க இருக்கேன் சிவா. ஏய் அபி, வா. என்ன சிவா, என்னாச்சு? காலங்கத்தால இவ்ளோ தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்த அபி. நீ என்னை பார்க்க வரேன்னு சொன்னியா, மனசு சந்தோஷமாயிடுச்சு. நேற்று மடாதிபதி கல்யாணம் பண்ண சொல்லிட்டாருன்னு நீ சொன்னதுலேருந்து அதே யோசனையில் இருக்கேன். அது இருக்கட்டும், அம்மாவுக்கு எப்படி இருக்கு? அம்மாவுக்கு சீரியஸ்னு நீங்க சொன்னதும் எனக்கு படபடப்பாயிடுச்சு சிவா. அதான் நான் உடனே கிளம்பி வந்தேன். அப்பாவே என் கூட வரதா தான் பிளான். ஆனா கடைசி நேரத்துல ஊர்ல கொஞ்சம் வேலையாயிடுச்சு, அதான் வர முடியல. நேற்று வரைக்கும் அம்மா பொசிஷன் ரொம்ப கிரிட்டிக்கல் அபி. ஒரு சர்ஜரி பண்ணணும், உயிருக்கே ஆபத்து, அது பண்ணாலும் பிழைக்க வாய்ப்பு இல்லைன்னு ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க. கடைசியா கடவுள் போல கார்த்திக் அழகப்பண்ணு ஒரு லண்டன் டாக்டர் வந்தார். அவர் உங்க அம்மாவுக்கு இந்த ஆப்ரேஷனை தாங்குற அளவுக்கு கார்டியாக் ஃபிட்னஸ் இல்லை, அதனால இந்த ஆப்ரேஷனை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் அப்படியே பயந்து போய் நின்ட்டோம். ஆனால் நல்ல விஷயமா ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணி இந்த மாத்திரையை கவனமாக கொடுத்துட்டு வர வரைக்கும் அவங்க உயிரை பற்றி பயப்பட வேண்டாம்னு சொன்னார். அதில் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன் அபி. நானே ரொம்ப பயந்து தான் வந்தேன் சிவா. இப்ப நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. போன்ல உங்க குரலை கேட்டப்போ நீங்க ரொம்ப உடைஞ்சு போயிட்டீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, கொஞ்சம் தைரியமா இருக்கீங்க. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொன்ன பாரு, அந்த சந்தோஷம் தான். சரி அபி, கார்ல ஏறு, போலாம். போன் வேற நாட் ரீச்சபிள்னே வருது. எங்க போனே தெரியல. மாமா வரட்டும், இந்தாங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. இது இப்ப சாப்பிடுற மாத்திரை தானா? எனக்கு குழப்பமா இருக்குமா? கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அவன் வந்துட்டுமே. சிவா தான் நினைக்கிறேன், போய் கதவை தர. எங்க மாமா போனீங்க? காலையில இருந்து அத்தைக்கு மாத்திரை கொடுக்கறதுக்காக உங்களை எங்கெல்லாம் தேடுறது? சிவா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டியதானே? அம்மா, உங்களை பார்க்க யார் வந்திருக்கான்னு பாருங்க.
அபிராமியா வாமா. ஆண்டி இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு ஆண்டி? நேத்து தான் சிவா விஷயத்த சொன்னாரு. எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருப்பேன். இப்போ பரவாயில்லையா ஆண்டி? பரவாயில்லன்னு சொல்ல முடியாது அபி. டாக்டர் மெடிசன்ஸ் கொடுத்துருக்காரு. ஹார்ட்டை சரி பண்ணிட்டு சர்ஜரி பண்ணணுமா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாத ஆண்டி. இது எங்க லலிதாம்பிகை கோவில் விபூதி. இது பூசினா எல்லா உடம்பு பிரச்சனையும் குணமாயிடும். அம்மா, அபிராமி எங்க ஆஃபீஸ் ஒர்க்காக ஒரு 10-15 நாள் சென்னையில தங்க வேண்டியது இருக்குமா. அபி ஹாஸ்டல்ல போய் தங்க போறேன்னு சொன்னா. நான் தான் ஹாஸ்டல்லாம் வேண்டாம், வீட்டுக்கு வான்னு கூட்டிட்டு வந்துட்டேன். அந்த லண்டன் கம்பெனி புவனேஸ்வரி மேடம் இருக்காங்கல்லம்மா, அவங்க ஒரு புது ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணணும். ஸோ அபிராமி கூட இருந்தா சேர்ந்து ரெடி பண்ணிடலாம். அதாம்மா வீட்லயே தங்கட்டுன்னு கூப்பிட்டு வந்துட்டேன். அம்மா, உங்க விருப்பப்படியே கௌரியை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. ஆண்டி, இந்த நிமிஷத்துல இருந்து நான் சிவாவை மறந்துட்டேன். அப்புறம் அபி, இவதான் என் மாமா பொண்ணு கௌரி. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஆமா சொல்லிருக்கீங்க. ஹாய் கௌரி. வணக்கம். சிவா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. சின்ன வயசுல நீங்க தான் சிவாவோட ஒரே ஃப்ரெண்டாமே. என் மாமா என்னை பத்தி சொல்லிருக்காங்களா? ஆமா, சின்ன வயசுல என் மாமா மட்டும்தான் எனக்கு ஃப்ரெண்டு. சிவா, என்ன அபிய நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள போய் உட்காருமா. கௌரி, ஒரு காஃபி போட்டு கொடுமா. இல்ல ஆண்டி, நான் விரதம். காலையில இருந்து எதுவும் சாப்பிட மாட்டேன். நைட்டு மட்டும்தான் சாப்பிடுவேன். இன்னைக்கு என்னம்மா விரதம்? நேத்து சிவா உங்களுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு ஃபோன் பண்ணாரா? அதான் உடனே லலிதாம்பிகை கிட்ட வேண்டிக்கிட்டேன். அம்மா தாயே லலிதாம்பிகை, ஆண்டிக்கு குணமாகணும், நான் 11 வாரம் விரதம் இருக்கேன்னு வேண்டிக்கிட்டேன். இன்னைக்குதான் முதல் நாள் விரதம் ஆண்டி. சரி அபி, நீ ரூமுக்கு போய் குளிச்சு ரெடியாகு. உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளு. சரிம்மா. அபி வா, ரூம் மேல இருக்கு, போலாம். யார தேவங்க? அது சும்மாதான் கேட்டேன். எனக்கு அப்பவே கேட்கணும் போல இருந்துச்சு. அவங்க முன்னாடியே கேட்டா என்ன படிக்காதவன் நினைச்சிருவாங்கல்ல, அதான் கேட்கல. கௌரி, அந்த பொண்ணு சிவா கூட ஆபீஸ்ல வேலை பாக்குற பொண்ணுமா. கம்பெனில சிவாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கா. அதான் ஏதோ லண்டன் ப்ராஜெக்ட்னு சொன்னால அதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கா. உங்களுக்காக விரதம்லாம் இருக்கேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணு கொஞ்சம் பக்தியான பொண்ணுமா. ஏற்கனவே என் மேல கொஞ்சம் அன்பா இருப்பா. அதான் இந்த விரதம்லாம் இருக்க போறேன்னா. அவ மட்டுமா விரதம் இருக்கா? நானும் தான் விரதம் இருக்கேன். செவ்வாய்க்கிழமை மாமாக்காக விரதம் இருக்கேன். வெள்ளிக்கிழமை உங்களுக்காக இருக்கேன். ஆமா, அவ ஏன் வலது கால் எடுத்து வச்சு உள்ள வரா? வலது கால் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வர்றது எல்லாருமே பண்றது தானம்மா.
நீ கூட இனிமே யார் வீட்டுக்கு போனாலும் வலது கால எடுத்து வச்சு போ, புரிஞ்சுதா? அது எப்படி அத்தை? எனக்குன்னு முறை இருக்கிற வீட்ல தானே நான் வலது கால எடுத்து வச்சு உள்ள போக முடியும். அப்படி எல்லார் வீட்லயுமா உள்ள போக முடியும்? கௌரி, அந்த பொண்ணு சிவாவோட ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். நீ வேற எதுவும் நினைச்சு குழம்பிக்காத. ஓ, ஃப்ரெண்டா? அப்ப சரி. நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். மெட்ராஸ்ல இருக்கவங்களுக்கு இப்படி எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. நான் நிறைய சினிமால பாத்திருக்கேன். சரி அத்தை, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். நாம சிவாவுக்கு கௌரிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்த சமயத்துல இவ எதுக்கு அபிராமிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்? இதனால தேவையில்லாத குழப்பங்கள் தான் உண்டாகும். கௌரி வேற கேள்வி மேல கேள்வி கேக்குறா. சிவா கிட்ட இத பத்தி பேசியே ஆகணும். வா அபி. சூப்பர் அபி. வீட்டுக்குள்ள வந்ததும் அம்மாவுக்காக விரதம் இருக்கேன்னு ஒரு போடு போட்ட பாரு. அட்டகாசம். அம்மா நிச்சயம் இம்ப்ரெஸ் ஆயிருப்பாங்க. எனக்கு கூட அது தோணல பாரு. சிவா, நான் உன் அம்மாவுக்காக விரதம் இருக்கிறது உன் அம்மாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பண்ணதில்லை. நான் உண்மையிலே பண்ணது. ஓ, அப்படியா? எதுக்காக பண்ணியா அபி? ஆனா அம்மா சந்தோஷமாயிட்டாங்க. அதை என்னால பார்க்க முடிஞ்சது. இது போல அம்மாவை எப்பவும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இரு. அதுதான் இப்போதைக்கு நமக்கு முக்கியமா தேவைப்படுது. சரி, இந்த ரூம் உனக்கு ஓகேவா? சிவா, எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம்? நான் பேசாம ஹாஸ்டல்லே தங்கியிருப்பேன். நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சப்ப ஆண்டி என்ன ஒரு மாதிரியா பார்த்த மாதிரி இருந்துச்சு. அபி, நீ திடீர்னு வந்தனால அம்மாக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றதுன்னு தெரியாம அப்படி பார்த்துருப்பாங்க. மற்றபடி அவங்க மனசுல எதுவுமே இல்லை அபி. நீயே யோசிச்சு பாரு. மடாதிபதி நமக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ற. அதை எங்க அம்மா கிட்ட சரியான நேரம் பார்த்து சொல்லணும். அம்மா அதுக்கு ஓகே சொல்லணும். இதெல்லாம் எப்போ நடக்கும்? உனக்கும் அம்மாவுக்கும் ஒரு நல்ல பாண்ட் உண்டானா தானே நடக்கும். நீ எங்கேயோ இருந்து அம்மா எங்கேயோ இருந்தா நடக்குமா? அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். ப்ளீஸ் அபி, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண. எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அபி. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது அபி. அதை இன்ஷூர் பண்றதுக்கு தான் உன்னை இங்க வர சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி சிவா, நீ எதையோ மனசுல வச்சிருக்க. அது என்னன்னு புரியல. நான் இப்போதைக்கு நீ சொல்ற மாதிரியே செய்றேன். ஓகேவா? எனக்கு இது போதும் அபி. மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, நீ ரெஃப்ரெஷ் அடிக்கிறவா, நான் கிளம்புறேன்.